பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட உடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி அழுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, இனி அழுவது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. பல்வேறு காரியங்கள் இன்றைக்கும் என்னை அழ வைக்கிறது. எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியான பயம், பிள்ளைகளை குறித்த போராட்டம், கையின் பிரயாசத்தை குறித்த அநேக கேள்விகள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்றைக்கும் என்னை அழுகைக்கு நேரே தள்ளிவிடுகிறது, கண்ணீருக்கு நேரே தள்ளிவிடுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகளினால் பாரத்தோடு அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் அழுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி அழுவதில்லை. ஒருவேளை இது நித்தியத்தை குறித்து சொல்லி இருந்தாலும், மறுமையை குறித்து சொல்லி இருந்தாலும், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் ஏதோ ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே ஆண்டவர் என்னை மகிழச் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இனி அழுது கொண்டிரா என்று வேதத்தில் பல இடங்களில் வாசிக்க முடியும். அழுகிற, கண்ணீர் சிந்துகிற அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் குணமாக்கினார், காயம் கட்டினார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏதோ மறுமைக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இனி நீங்கள் அழுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்கள் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் அழுகைக்கு நிச்சயமான முடிவை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்னாள் அழுதாள், ஒரு குழந்தைக்காய் அழுதாள். வார்த்தையை கவனிங்கள், ஒரு குழந்தைக்காக அன்னாள் அழுதாள். ஸ்தோத்திரம். எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது தீர்த்து விட்டாலோ, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே அந்த இருதயத்திற்கு தேவையான கம்ஃபர்ட், அந்த ஒரு ஆறுதலை காயம் கட்டுகிற கர்த்தர் கொடுத்தார். அவள் துக்கமுகமாய் இருந்தவில்லை. ஒரு குழந்தைக்காக பல வருஷம் அழுதுகிட்டு இருந்தா, கர்த்தர் அந்த அழுகையை மாற்றின பிற்பாடு 6 குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். அழுகைக்கான தீர்வு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஸ்தலத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஜெப வீட்டில் அழைத்து வந்து என் ஜனங்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மகிழ்ச்சி இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் அழுகைக்கு ஒரே ஒரு தீர்வு தேவ சமூகம், தேவனுடைய சன்னிதானம், தேவனுடைய பாதப்படி. மார்த்தாள் பல்வேறு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறார், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளுக்கு தெரியும், நம்ம அழுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அதை அறிந்த மரியாள் ஆண்டவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறாள். பைபிளில் வாசிக்கிறோம், அழுது கொண்டிருக்கிற மார்த்தாள் பல்வேறு காரியத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா, ஆனா மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் அழுகைக்கான முடிவு சொத்திரம் இன்னொரு இடத்தில் அல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, இன்றைக்கும் உங்கள் அழுகையை களிப்பாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஏசா கொலை செய்ய வருகிறான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் யாக்கோப்பு வேற எங்கேயும் போகல, ஆண்டவருடைய காலை பிடிச்சு அழுத ஆரம்பிச்சான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவருடைய காலை பிடித்து அவன் அழுது செபித்தான்.
கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டார். காலையில் அவனை தொட்டார். அழிக்க வந்த, கொலை செய்ய வந்த ஏசா அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்தார். அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். அந்த அழுகை களிப்பாய் மாறினது. எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சரீர வியாதியை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லை அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், இனி அழுவதில்லை. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. காரணம், உன் அழுகைக்கான தீர்வை அவருடைய சமூகம் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறது. பிரைஸ் காட். அவருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள். அவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடுங்கள். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சன்னிதானத்தில் கடந்து வாருங்கள். பின்பு நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது கிடையாது. உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்க போகிறார். தாவீது சொன்ன வார்த்தை, என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் அழுகையின் சத்தம் கேட்கப்பட போகிறது. இனி அழுவதில்லை, இனி அழுவதில்லை. நாம் அழக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக கல்வாரி சிலுவையிலே எனக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்ததே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். அழுகிற நீங்கள் இனி அழுவதில்லை. இனி நீ அழுது கொண்டிராய். உன் அழுகைக்கு காரணமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போட்டுவிட்டு உங்கள் அழுகையை களிப்பாய் மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கண்ணீரோடு அழுகையோடு கேட்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவு உண்டாவதாக, ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவீராக. எந்த காரியத்திலே அழுது கண்ணீர் வடிக்கிறார்களோ அவைகளில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவீராக. பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் அழுகை களிப்பாய் மாறப்போகிறது. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.